எத்தகைய பரிசுகளை எல்லாம் வழங்குகிறது. பல்வேறு தலைப்புகளிலே பரிசுகளை அறிவித்து இந்த வருடம் பாராட்டுகிறேன். பரிசு தொகையை அண்ணன் அவர்கள் உயர்த்தி இருக்கின்றார்கள். இவர் உயர்த்தியதனால்தான் புரவலர்கள் கொடுத்திருக்கின்றார்கள். 4000 ரூபாயாக உயர்த்தி இருக்கின்றார்கள். என்னுடைய அன்பு வேண்டுகோள், அன்பு சக்கரவர்த்திக்கு ஒன்று உண்டு. வரும் ஆண்டு முதல் இந்த பரிசு தொகையினை 5000ஆக நிறைவேற்றிடுங்கள். ஏனென்றால் பரிசு வாங்குபவர்களுக்கு 5000 என்பது ஒரு நல்ல தொகை. எனவே இதனை தாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். வரும் ஆண்டு முதல் பரிசு தொகை 5000ஆக உயர்த்தப்பட வேண்டும். அதனை முறைப்படி அவர்கள் அறிவிப்பார்கள் என்று நம்புகிறேன். இருக்கட்டும். வாழ்த்துறையில் இங்கு அமர்ந்திருக்கின்ற பெரியோர்கள் அனைவரும் தத்தம் துறையில் உச்சம் தொட்டவர்கள். அனைத்து இந்த தமிழ் எழுத்தாளர் சங்கத்தின் தேசிய தலைவர் பெரியண்ணன் ஐயா அவர்கள் எவ்வளவு அமைதியாக இங்கே இருந்திருக்கின்றார்கள். எத்தகைய ஆற்றல் மிக்க மனிதர் அவர். ரூஸ்வெல்ட் ஐயா அவர்கள் வந்திருக்கின்றார்கள். இலக்கிய உலகம் அவருக்கு மிகவும் நன்றி கடன் பட்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். அள்ளித் தருகின்ற வள்ளல் பெருமகன் அவர். எவ்வளவு அமைதியாக இருக்கின்றார் பாருங்கள். ரூஸ்வெல்ட் ஐயா அவர்களை ஒரு நிமிடம் எழுந்து கொள்ளுங்கள். நாங்கள் அறிவோம். இங்கே இருக்கின்ற பலர் உங்களை அறிய வேண்டும். தயவுசெய்து ஏந்து நின்றுங்கள். இந்த மாமனிதர் தான் ஐயா ரூஸ்வெல்ட் ஐயா அவர்களை மேடையில் வந்து அவர்படி கேட்டுக்கொள்கிறேன். இப்படி தகுதியானவர்கள் ஒரு எழுத்தாளனுக்கு, படைப்பாளருக்கு என்ன தேவை? பணம் ஒரு புறம் இருக்கட்டும், ஆண்டோர் பெருமக்கள் நிரம்பியுள்ள சபைதனிலே ஒருவருக்கு அங்கீகாரம் தரப்படுகிறது என்றால் அதுதான் அந்த எழுத்தாளனுக்கு கிடைக்கின்ற மாபெரும் வெற்றியாகும். பரிசு தொகை என்பது 2ஆம் பட்சம். பரிசு இருக்கட்டும், ஒரு அங்கீகாரம் இருக்கிறது அல்லவா? இந்த எழுத்திற்கு பரிசு கிடைத்தது, பெருமக்கள் எனக்கு வாழ்த்தி பரிசளித்தார்கள் என்று சொல்லும் போதுதான் ஒரு படைப்பாளர் முழுமையடைகிறான். அவருடைய எழுத்திற்கு வெற்றி கிட்டுகிறது. அந்த பெரும் பணியினை ஆரவாரமின்றி செய்கின்ற ஐயா அவர்களை வாழ்த்துகிறேன். இங்கே ஒவ்வொருவரை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் நானே பெரும் பங்காக இங்கே சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டியதுதான். அத்தனை ஆற்றல் மிக்க பெரியோர்கள் எல்லாம் வந்திருக்கின்றார்கள். இங்கே ஒன்று சொல்கிறேன். இப்போதுதான் நான் கவனித்தேன். கரு நாகராஜன் ஐயா அவர்கள், மீசைக்காரர் ஐயா, உங்களைத்தான் சொல்கிறேன். தாங்கள் குருநானக் கல்லூரியிலே பணியாற்றிய போது நானும் அங்கே படித்தேன். உங்களோடு பல்வேறு கவியரங்கங்களிலே பங்கு கொண்டேன். நீங்கள் வரும்போது அந்த வசந்த நினைவுகள் எல்லாம் என் மனத்திரையில் ஓடின. வாழ்த்துகிறேன். தங்களுக்கு பரிசு என்பது எங்களுக்கு பெருமை. வாழ்த்துகிறேன். ஒவ்வொரு விருதாளர்களையும், விருதினை மனமூந்து தருகின்ற புரவலர் பெருமக்களையும் வாழ்த்துகிறேன். இந்த விருதினை பெற்றிருக்கின்றீர்கள் அல்லவா? இதே போல் நீங்கள் ஏராளமான விருதுகளை பெற வேண்டும். அதற்கு ஒரு அச்சாரம் இது. இங்கே இருக்கின்ற பலர் ஏராளமான விருதுகளை முன்பே பெற்றவர்கள், வாடிக்கையாக பெறுகின்றார்கள். அவருடைய திறமை அத்தகையது. அமுதா பாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள் இருக்கின்றார்கள். இவர் ஒரு புரவலர், மிகவும் அமைதியானவர், ஆற்றல் மிக்கவர், அள்ளித் தருகின்ற வள்ளல் பெருமகன். இத்தகைய பெரியோர்கள் எல்லாம் இந்த சபையினை அலங்கரிப்பது என்பது மற்றற்ற மகிழ்ச்சியினை தருகின்றது. உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன், போற்றுகிறேன். உங்கள் திறமைக்கு, படைப்புலக வல்லமைக்கு தலைவணங்கி உங்களை இன்னும் ஏராளமான பரிசுகள் எல்லாம் பெற வேண்டும் என்று வாழ்த்து எழுதி குவித்துக் கொண்டே இருங்கள். ஒன்று சொல்கிறேன். கவிவேந்தர் வேலவேந்தன் ஐயா அவர்கள் ஒரு முறை சொன்னார்கள். மூவா அவர்களை ஒரு விழாவுக்கு கூப்பிட்டாராம். மூவா கிட்ட சொன்னாரு வேலவேந்தன் ஐயா, ஐயா நீங்க வீட்டிலிருந்து புறப்பட்டு விழாவுக்கு வந்து விழா முடிஞ்சு வீட்டுக்கு வரத்துக்கு அதிகபட்சம் 2 மணி நேரம் தான் ஆகும். 2 மணி நேரம் எங்களுக்காக ஒதுக்கி தர முடியுமா என்று மூவாவிடம் கேட்டாராம் வேலவேந்தன் ஐயா அவர்கள். அதற்கு மூவா சொன்னாராம், தம்பி 2 மணி நேரத்தில் நான் 2 ஃபார்ம் எழுதி முடிச்சிருவேனே. ஒரு ஃபார்ம்னா 16 பக்கம், 2 ஃபார்ம்னா 32 பக்கம். மூவா சொன்னாராம், 2 மணி நேரத்தில் நான் 2 ஃபார்ம் எழுதிருவேன் தம்பி, பேசுறதை விட எழுதுறது தான் நிற்கும் என்று சொன்னார். அப்படி நிலை நிற்கின்ற எழுத்தாளர்களை வாழ்த்தி வணங்கி வரவேற்கின்றேன். உங்கள் தொண்டு பெரியது, அது தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி
வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்ட அமைகின்றேன். வணக்கம். சப்ஸ்கிரைப் மின்னல் கலைக்கூடம்.